2019 நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அனைத்து பத்திரிக்கையும் செருப்பால் அடித்து வீடியோ போட்டிருக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்தா தருமபுரி, இந்த இமெயில் ஐடியில், இந்த செல்ஃபோன் நம்பரில். மதுரைக்கு வந்த பிறகு இந்த செல்ஃபோன் நம்பரில் இமெயில் ஐடி மூலமாக போட்டிருந்தேன். இந்த 2 இமெயில் ஐடியும், இந்த இமெயில் ஐடி இந்த இதெல்லாம் இருக்குது. ஆனால் தருமபுரி இமெயில் ஐடியே இந்த செல்ஃபோன் மூலமாக இயங்கினதை லாக் செய்திருக்கிறாங்க. அதனால் இந்த தபால் ஆஃபீஸர்லேருந்து எனக்கு முறைப்படி ஃபோன் பண்ணி, ஜெயபாண்டி உங்களுக்கு நீங்கள் அனுப்பின லெட்ரு தபால் ரிட்டன் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அப்படியா சார்னு கேட்டு, 5 நீதிமன்றத்துக்கு நீங்கள் அனுப்பியிருந்தீங்க, பிடிஜே லெட்ரு வந்து திரும்பி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. பிடிஜே உடைய லெட்டர், பிடிஜே உடைய லெட்ரு எனக்கு எத்தனை 2 கையெழுத்து போட்டிருக்கேன் ஒரே பேப்பரில். தமிழ்லேயும் போட்டிருக்கேன், இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கேன். அதுதான் நம்ம பார்க்குறோம். இதை பார்த்துட்டு அடுத்து அக்னாலஜ்மெண்ட் கார்டு அனுப்பியிருந்தோம்ல, அதை கொஞ்சம் பார்த்துக்குருவோம். அக்னாலஜ்மெண்ட் கார்டு அதில் அனுப்பியிருந்தோம், அதை நம்ம பார்க்குறோம். பிடிஜேவை தவிர மற்ற எல்லோரும் வாங்கியிருக்காங்க. என்னுடைய அக்னாலஜ்மெண்ட் மூலமாக லெட்டரெலாம் வாங்கியிருக்காங்கள, அதுக்கு பதில் எழுதி அனுப்பணுமா இல்லையா? பதில் எழுதி அனுப்பலை. அதே மாதிரி ஜெயம் ஒன்று விசாரித்தது, விசாரணை நகல் எனக்கு இன்னமும் அனுப்பலை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போடுறேன், சனிக்கிழமை தான் வாங்கினேன். இது வந்து பிடிஜே லெட்ரு இது திரும்பி வந்தது. நான் அனுப்புனதை இந்த நம்பர்லாம் பாருங்கள். இந்த இதை பார்த்துக்குருவோம். இந்த 5 பேருக்கு அனுப்புனது அந்த ஆதாரத்தை இதிலே நான் காமிச்சிட்றேன். 5 பேருக்கு தமிழ்நாட்டு இது தமிழ்நாட்டு டிஸ்ட்ரிக்ட் மதுரை நான் அனுப்பியிருந்தது. இந்த செய்தியை பார்ப்போம். உண்மையான விஷயத்தை இல்லாமல் பத்திரிக்கை வந்து துரோகம் செய்திருக்குது. தினமலர் பத்திரிகை நிர்வாகத்தை சிறப்பாக கழித்து அடிக்கிறேன். தேவடியா பய பத்திரிகை, தினமலர் பத்திரிகை உண்மையை சொல்லாத பத்திரிகையை வாசகர்கள் வாங்காதீர்கள் என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்றையோட தேர்தல் முடிஞ்சுன்றான், ஆனால் உண்மையை இன்னைக்கோட மறைச்சிருக்கான். ஆனால் எனக்கு பதில் கிடைக்க வரைக்கும் இந்த பத்திரிகை நிர்வாகத்தை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகையை தீ வச்சிருக்கேன், தினமலர் பத்திரிகை நிர்வாகத்தை தீ வச்சிருக்கேன், பார்த்துக்குங்க. இது தவறுனா ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகைகள், தினமணி பத்திரிகையை செருப்பை கழிச்சு அடிச்சிருக்கேன், அதை தீ வைக்கிறேன் சார். தினமலர் பத்திரிகை சுதந்திர பத்திரிகைன்னாங்க, அதை தீ வச்சிருக்கேன். இது தவறுனா எப்படி EVM 100% குற்றம் செய்ய முடியும்னு சொன்னேன். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இது தினத்தந்தி நிர்வாகத்தை செருப்பை கழித்து அடிக்கிறேன். தினத்தந்தி நிர்வாகம் தேவடியா பய பத்திரிக்கை உண்மையை சொல்லாமல் PO ஜெயபாண்டி 2014 இருந்து சொல்லியிருக்கேன். இந்த தேவடியா பய பத்திரிக்கை அதாவது தீயடிக்கிறேன். EVM மிஷினில் EVM மிஷினில் 100% ஓட்டு திருப்பு செய்து தான் ஆண்டிருக்காங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மக்கள்கிட்ட காசு கொடுத்து செஞ்சாண்டு பிரச்சாரத்தை அப்புறம் எழுதி மக்கள் வந்து காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வச்சு இந்த செருப்படி அடிச்சிருக்கேன். தினத்தந்தி நிர்வாகத்தை, தினகரன் நிர்வாகத்தை செருப்பு கழித்து அடிக்கிறேன். பத்திரிகை நிர்வாகத்தை செருப்பு கழித்து அடிக்கிறேன். யாராவது நேர்மையான நடத்தக்கூடிய பத்திரிகை நிர்வாகங்கள் இது தப்புன்னா, இவர்கள் என்னுடைய உண்மை செய்திகளை எழுதாம இருந்தது தப்பு தானே. அதே மாதிரி காலைக்கதிர் நிர்வாகத்தை அடிக்கிறேன் சார். காலைக்கதிர் நிர்வாகத்தை செருப்பை கழித்து அடிக்கிறேன். இப்படி ஒரு பொழப்புக்கு கேவலமான ஒரு பொழப்பு, அதாவது பத்திரிகை நிர்வாகத்தை வச்சு உழைக்கிறாங்க, வாழ்றாங்க. இப்போ பாருங்க, காலைக்கதிர் நிர்வாகத்தை தீயரிக்கிறேன். காலைக்கதிர் நிர்வாகத்தை
தீயரிக்கிறேன் பத்திரிகை நிர்வாகத்தை. ஏன்னா உண்மை செய்தியை எழுதாமல் மக்கள் காசு வாங்கி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு யாருமே உலகத்துல பத்திரிகை நிர்வாகத்தை எரிச்சதே கிடையாது சார். நான் எரிச்சிருக்கேன் சார். ஏன் இந்த பத்திரிகை போற தள்ளி எடுப்பான். இங்க பாருங்க, தினகரன் பத்திரிகையில ஏற்கனவே எழுதியிருக்காங்க, சரிங்களா? இருப்பாங்க. அதனால தினகரன் பத்திரிகை ஏண்டா 10 ரூபா பொருள்டா. இந்த 10 ரூபா பொருள் இந்த இவிஎம் மிஷினை இயக்குதுன்னு சொன்னா ஒண்ணு காலை கதிர் பத்திரிகை நிர்வாகம் பொய்ன்னு எழுது, இல்ல உண்மைன்னு எழுது. எழுதாம மறைச்சேன்னா அப்ப செருப்பை கலத்தி அடிப்பேன்ல. அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற நான் செய்தது தப்புன்னா இந்த பத்திரிகையை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். என் வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்க இருக்குது சார். இதுக்கு எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. தப்பா இருந்தா தமிழ்நாட்டில் உலகத்திலே முதல் முறையாக நூலகத்தை அடிச்சவன் எவனுமே இல்லை. ஆனா நான் அடிச்சிருக்கேன். எதுக்காக அடிச்சிருக்கேன்னா இவிஎம் மிஷின் இது பூரா எடுத்து பத்திரிக்கை பூரா பத்திரிகை இதுப்பா. அந்த பத்திரிக்கை பூரா எடுத்து அதை போட்டு தனியாக இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம் நிர்வாகத்தை. ஏன்னா சார் ஒரே ஒரு இதை நான் கதை சொல்கிறேன், ஒன்று எடுத்துக்கோப்பா. இப்போ பாருங்க, மழை வர்றதுக்கு முன்னாடி இப்போ வறட்சியாக இருக்கிற காலத்தில் விவசாயிகளை வாங்க லோன் தரப்போகிறோம் அப்படின்னா விவசாயிகள் என்ன சொல்லுவாங்க, ஏன்டா இப்போ லோன் கொடுக்குறிய நாங்கள் எப்படி தினகரன் பத்திரிக்கை என் வாட்ஸ்அப் நம்பர் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்குது சார். இதுக்கு எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. தப்பா இருந்தா தமிழ்நாட்டில் உலகத்திலே முதல் முறையாக நூலகத்தை அடிச்சவன் எவனுமே இல்லை. ஆனா நான் அடிச்சிருக்கேன். எதுக்காக அடிச்சிருக்கேன்னா இவிஎம் மிஷின் இது பூரா எடுத்து பத்திரிக்கை பூரா பத்திரிகை எடுப்பா. அந்த பத்திரிக்கை பூரா எடுப்பா. அதை போட்டு தனியாக இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம் நிர்வாகத்தை. ஏன்னா சார் ஒரே ஒரு இதை நான் கதை சொல்கிறேன், ஒன்று எடுத்துக்கோப்பா. இப்போ பாருங்க, மழை வர்றதுக்கு முன்னாடி இப்போ வறட்சியாக இருக்கிற காலத்தில் விவசாயிகளை வாங்க லோன் தரப்போகிறோம் அப்படின்னா விவசாயிகள் என்ன சொல்லுவாங்க, ஏன்டா இப்போ லோன் கொடுக்குறிய நாங்கள் எப்படி கட்டுறதுன்னு கேட்பானா கேட்க மாட்டானா? நீ யோசிச்சு பாருங்க. அது மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் எனக்கு ஓட்டு உரிமை இருக்கிற இடத்துல தேர்தல் நடக்கக்கூடாது. நடக்கணும்னா பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கு இந்த 10 ரூபா பொருள் தான் இவிஎம் மிஷின் தத்துவத்தை இயக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ 2014 இருந்து நான் சொல்லிக்கு வர்றேன். இதே 10 ரூபா பொருளை வச்சு இவிஎம் மிஷினை ஓட்டு திருட்டு பண்ணி தான் ஆண்டிருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இதை நான் 10 ரூபா பொருளை வெளியிடும் போது இதை எழுதாம இந்த பத்திரிக்கை பூராமே இந்த உண்மையை மறைச்சதுக்காண்டி தான் அந்த அடி. அதே மாதிரி கேவலமான பத்திரிகை காலை கதிர் தினமலர் பத்திரிகை. இங்க பாருங்க, இந்த டெல்லிக்கு அரவிந்த் கட்சி இப்போ நம்ம பார்த்தோம். இந்த பார்த்த விஷயத்த எனக்கு வந்து ரிட்டன் வந்திருக்குது பிடிஜே கோர்ட்லேருந்து. அதுதான் நீங்கள் பார்த்தீங்க. இதை தெளிவாக நான் போட்டுறேன். நன்றி, வணக்கம். ஜெயா 1 நீதிமன்றம் இந்த வீடியோ பார்க்க வேண்டும்.